அச்சோ நடு ரோட்டில் இப்படி வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. இப்போ நான் என்ன பண்ணுறது? டைம் வேறு 12க்கு மேலே ஆகுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. வீட்டுக்கு போகிறதுக்கு வேறு இங்கேருந்து 1 ஹவருக்கு மேலே ஆகும். நடந்து போனாலும் ரோடு சேஃபாக என்னன்னு தெரியல. பைக்கு எங்கேயே போட்டு நடந்து போக வேண்டியதான். இந்த தெருவில் வேறு யாரையுமே காணும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்ததே இல்லையே. எப்படி இந்த பிளேஸ் இப்படி மாறி போச்சு? இங்கே என்ன நடக்குது? என்ன இந்த இடமே மாறி போன மாதிரி இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வழியில் வந்ததே இல்லையே. ஆனால் நம்ம எப்போ போகிற வழியில் தானே போயிட்டு இருந்தோம். எப்படி இதெல்லாம் நடக்குது? ஆச்சு ஆஃப் ஆகுது. இங்கே தப்பாக நடக்குது. நான் முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் இருட்டா இருக்கே. இந்த வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரி கூப்பிட்டு பார்ப்போம். மேடம் மேடம் இறச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு விச்சா? நான் உங்க இடத்துக்கு தெரியாம வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, என்ன விட்டுருங்க. நம்ம வந்து மாட்டிக்கிட்டேனே. நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். என்ன இந்த இடம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. சரி மேல போய் பாப்போம். நான் இப்போ ஒரு மந்திரம் பண்ண போறேன். அதுக்கு எனக்கு மனுஷங்களோட ரத்தம் தேவைப்படுது. அதனால தான் உன்னை நான் இப்போ தூக்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நீ எனக்கு முழுசா தேவை. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாய் முடிக்கும் பின்னாடி வா. கடவுளே நீ தான் என்ன காப்பாற்றணும். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல இது ரெடி ஆயிரும். உன்னுடைய ரத்தத்தை மட்டும் நான் இதுல விட்டுட்டேன்னா நான் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சோனியக்காரியா மாறிடுவேன். என்னது என்னுடைய ரத்தமா? நான் இப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சே ஆகணும். பொறுமையா இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மிகப்பெரிய சோனியக்காரியா மாற போறேன். இந்த உலகமே என் காலுக்கு கீழே வர போகுது. வாசல் வழியா வந்துட்டேன். எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சு வெளியே போய் ஆகணும். ஒரு வழியா நம்ம தப்பிச்சு வந்தாச்சு. சீக்கிரமா நம்ம மெயின் ரோட்டுக்கு போய் ஆகணும். சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். கடவுளே என்ன காப்பாத்திட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.